ஆக்சுவலா இந்த கல்லு பூமியில இருக்கிறதான். இது எல்லாமே பூமியில இருக்கு. பூமியில விளைந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லு தான் அது. இந்த கல்லுன்றது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பாறை மாறுவது, மரங்கள் மாறுவது, அது கனிமங்களாக மாறிடும். மரங்கள், பாறை, சில மண்ணு, சில நேரத்துல சில உயிரினங்களுடைய எச்சங்கள் கூட இது போல நிறம் மாறி அது கனிமங்களாக மாறிடும். தங்கம் உட்பட மண்ணுல தான் கிடைக்குது. இதெல்லாம் பாறைகள், இது கற்கள். வைரம் உட்பட எல்லாமே கற்கள் தான். இதுல வித்தியாசமானது முத்து மட்டும்தான். இது சிப்பிகளுக்குள்ள கிடைக்கக்கூடிய முத்து. முத்து மட்டும்தான் மண்ணுல இருந்து கிடைக்காது, அது நீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. இப்ப இந்த விலை மதிப்பு, அதாவது இதுக்கு விலை மதிப்பு இருக்கான விலை மதிப்பு இல்லை. இது ஒளிரும் தன்மை உடையது, ஒளியை உள்வாங்கும் தன்மை உடையது. அதாவது ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கற்கள் எல்லாமே. இப்ப நம்ம சொன்ன மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், பவளம், எல்லாமே, மரகதம், இதெல்லாம் நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்றோம். ஒளியை உள்வாங்கி ஒளியை ஊடுருவச் செய்து அந்த ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுல இப்ப இது எப்படி ஜோதிடத்துல உள்ள வருது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கற்கள் குறிப்பிட்ட கோள்களினுடைய ரேஸ ஈர்க்கிறது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப மாணிக்கம் அப்படின்னா, இந்த மாணிக்கம் என்பது சூரியனுடைய ரேஸ கொஞ்சம் அதிகமாக ஈர்க்கிறது. சாதாரண நிலையை விட சூரியனுடைய ரேஸ அதிகமாக, அதனுடைய ஒளிக்கதிர்களை அதிகமாக உள்வாங்குகிறது அப்படின்றதான் கான்செப்ட். இப்ப நம்ம ஒரு சூரிய ஒளி இருக்கு, அந்த ஒளியை சாதாரணமா இருந்தா ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஒளியை ஊடுருவ செய்து ஒரு பஞ்சை எரிக்கலாம், அல்லது ஒரு பேப்பரை தீப்பற்ற வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில பேர் அந்த அந்த ஹீட்லயே படங்கள்லாம் வரைகிறாங்க. அது ரொம்ப பெரிய விசேஷமான வித்தை அது. அப்ப என்ன காரணம்னா, ஒளியை ஊடுருவ செய்து அதை குவித்து அந்த ஒளியினுடைய ஆற்றலை பன்மடங்கு பெருக்கி அதன் மூலமாக பஞ்சு எரிகிறது, பேப்பர் எரிகிறது. அப்போ குவித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நடக்குது. லென்ஸ் மூலமா சூரிய ஒளியை குவித்தல் அப்படின்ற விஷயம் இது நம்ம ஸ்கூல்லயே பார்த்துப்போம். இப்ப அதே போல இந்த இந்த கற்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகங்களினுடைய ஒளியை உள்வாங்குகிறது, அதனுடைய கதிர்வீச்சை உள்வாங்குகிறது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லா கிரகங்களுடைய ரேஸும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வாங்கும்போது அது வாங்குவது மட்டுமல்லாமல் அதை பிரதிபலிக்க செய்கிறது. ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. இப்ப மாணிக்கம் என்றால் பெருமை, புகழ், கம்பீரம். முத்து என்றால் அன்பு, பாசம், அமைதி, தூக்கம். சிவப்பு பவளம் என்றால் வீரம், இரத்தம். சீற்றம். இப்படி கோபம், ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். பச்சை மரகதக்கல் என்றால் ரசனை, ரம்யம், கல்வி,
அழகு, இளமை, புத்திசாலித்தனம், இங்கீதம் அப்படின்ற விஷயங்களை வெளிப்படுத்தும். அப்படியே புஷ்பராகத்தை எடுத்துக்கொண்டால் தெய்வீகம், பக்தி, சாந்தம், சமாதானம், நேர்மை, அமைதி போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தும். வைரம் அது மின்னுகின்ற தன்மை. பொதுவாகவே வைரத்துக்கு மின்னுகின்ற தன்மை. அப்ப அது ஆடம்பரம், கவர்ச்சி, காதல், ஈர்ப்பு, காமம் போன்றவற்றை வெளிப்படுத்தும். அப்படியே நீலக்கல் உழைப்பு, சேமிப்பு, பொருள் வளம், சொத்து சேர்த்தல், நிலையான இருப்பிடம், ஒரு நீடித்த தொழில், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், இதைக்கெல்லாம் அந்த நீலக்கல் முக்கியமான ஒரு இது. கோமேதகத்தை பொறுத்தவரை பிரம்மாண்டம், மல்டிபிள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த மல்டிபிள் தன்மை கோமேதகம் என்பது. பல மடங்கு, வசிய செய்தல், பிரம்மாண்டமாக தன்னை காட்டுதல், இது எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். கிட்டத்தட்ட வசியம்னாலே அது இங்க வந்துடும் கோமேதகம். வைடூரியத்தை பொறுத்தவரை தன் நிலை மறத்தல், வாழ்க்கையில் உண்மையான நிலையை நோக்கி மேம்படுதல், குழப்ப நிலை தீருதல், தெய்வீகத்தை கடந்த நிலைக்கு செல்லுதல். தியானம், யோக அபியாசங்கள் போன்றவை கைகூடுதல், தன்னை அறுத்து தன் வழி பயணத்தை, தன்னை அறுத்து, நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னை அறுத்து தன் வழி பயணத்தை மேற்கொள்ளுதல். அப்ப தன்னை அறுத்தல் அப்படிங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும். தன்னை அறுத்து தன்னுடைய உண்மையான வழியை மேற்கொள்ளுதல், இதெல்லாம் இப்ப நான் ரொம்ப பெரிய கிரகங்களுடைய பண்புகளைத்தான் அதுல சின்ன சின்ன மாற்றங்களோடு இந்த ரத்தினங்களுக்கான பண்புகளையும் நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம்.